Jesus Loves Our Daily Bible School. Praise the Lord, children. Jesus Loves Our Daily Bible Schoolக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். இப்பொழுதும் கூட எல்லா கைகளை கூப்பி கண்களை மூடுங்க. ஆன்ட்டி கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்க. அன்பு நிறைந்த ஆண்டவரே, டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். அப்பா, அவர்களை உங்களுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் வேலடித்து காத்துக்கொள்ளும். எந்த ஒரு தீங்கும் பிள்ளைகளை அணுகாமல் காத்துக்கொள்ளுங்க ராஜா. உங்க வசனத்தை எழுதுகிற பிள்ளைகளின் கைகளை நீங்க ஆசீர்வதிங்க, அவருடைய கண்களை ஆசீர்வதிங்க, இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, சிந்தையை ஆசீர்வதிங்க, ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரிங்கப்பா. பிள்ளைகளை கொண்டு அவர்கள் பெற்றெடுத்த உள்ளங்கள் மகிழும்படி ஞானமுள்ள பிள்ளைகளாய் நடந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் செய்கைகள் சுத்தமோ செம்மையோ என்பது செய்களை தெரியும் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். பிள்ளைகளின் செயல்கள் ஆண்டவரே கர்த்தாவே உங்களுக்கு பிரியமா இருக்கணும். பெற்றெடுத்த உள்ளங்கள் மகிழும்படி ஆண்டவரே ஞானமுள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரை வளர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகள் இப்பொழுது பார்க்கலும் 1000 மடங்கு நன்றா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தின் பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், இப்பொழுதும் நாம் கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். என்னை துதி செய்வார் என்ன அடங்காத கிருபைகள் தாய் இன்றும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். உன்னை நோக்கும் எதிரின் கண்ணின் முன்னில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரின் கண்ணின் முன்னில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. என்னை எண்ணி துதி செய்வார். யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற வளங்களோ. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற வளங்களோ. ஏலியாவே தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். ஏலியாவே தேவன் எங்கே எங்கள் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வார். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே எந்த ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவதாசருக்கு நிதியவர். என்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவதாசருக்கு நிதியவர். என்னை எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகள் தான் என்று தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. இன்று தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்னை எண்ணி துதி செய்வார். அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா இயேசுவே, எண்ணுகிறோம் ஐயா. பாவத்தில் அக்கிரமத்தில் மறுத்து புரிஞ்ச ராஜ்ய ஆண்டவரே, கிறிஸ்துவுக்கு உயிரோடு எழுப்பி ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனை கொடுத்து நித்தியமான ஜீவனை கொடுத்து ஆண்டவரே. அப்பா, இன்று துதிக்கும்படி ஆண்டவரே
சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக எழுதியிருக்கும்படி ஆண்டவரே இந்த நாள் துதிக்கும்படி உங்களை ஆராதிக்கும்படி ராஜா என் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு ராஜா அன்பு கொள்கிறோம் ரட்சகரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஆண்டவரே ஆராதிக்கிறோம்ப்பா. நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி ஆண்டவரே எங்களுக்கு அடிக்கப்பட்டீரே தகப்பனே. அப்பா இப்ப எங்களுக்குள்ளே ராஜா நான் முன்னே ஆதாமுக்குள்ளே இருந்தோம். எங்களை பாவம் மரணம் என பிரமாணம் ஆண்டு கொண்டு ஆண்டவரே இப்போது பிந்தின ஆதாமா இயேசுக்குள்ளே இருக்கோம் கர்த்தாவே. இப்ப எங்களுக்குள்ள கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் எங்களை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் விடுதலாக்கிட்டு ஆண்டவரே அதெல்லாம் விடுதலையான ஆண்டவரே நாங்கள் சுகமான ஆண்டவரே. வா நான் விடுதலையான தகப்பனே நாங்கள் சுகமானவப்பா. நாங்கள் தேவனால் ஆசிரியப்பட்டவர்கள் அப்பா. உடன்படிக்கை ஜனங்கள் ஆண்டவரே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே என் கனவு கிருபை கருத்து சொன்னீர் ஆண்டவரே ஒரு பேர் சாய்த்தேன் சொன்னீரப்பா. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1 தேயு பிலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு 2 அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 1 பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். 3 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான சிஷ்டாங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். 4 அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். 5 ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். 6 அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். 7 அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல. 8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். 9 இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. 10 அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று 11 கலிலேயர் ஆகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். 12 அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 13 அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலமேயுவும் மத்தேயுவும் அல்பேயாவின் குமாரனாகிய யாக்கோபும் செதோலத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரன் ஆகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். 14 அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். 15 அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று 16 சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின
யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது. 17ஆம் வசனம், அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாயிருந்தான். 18ஆம் வசனம், அநீதித்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்களெல்லாம் சரிந்து போயிற்று. 19ஆம் வசனம், இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அல்கேதாபா எண்ணப்பட்டிருக்கிறது. 20ஆம் வசனம், சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெற கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. 21ஆம் வசனம், ஆதலால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும். 22ஆம் வசனம், அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்கள் எல்லாம் எங்களுடன் கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். 23ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமமுள்ள பர்சாபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி. 24ஆம் வசனம், எல்லோருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தலர் பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக. 25ஆம் வசனம், இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி. 26ஆம் வசனம், பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்ந்து கொள்ளப்பட்டான். ஆமேன், ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் முழுவதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது, உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவை எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். 2 தேவதூதர்கள் சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஏசப்பா எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க இல்லையா, அதே மாதிரி மீண்டும் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை அவங்க மனசில் என்ன பண்ணாங்க, பதிய வைத்து கொண்டார்கள். வேதத்துலேயும் பரிசுத்த வேத புஸ்தகத்துலேயும் எழுதி வச்சிருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக வருவாங்க. அவருடைய வருகையின் அடையாளங்கள் தேசமெங்கும் நடந்து கொண்டு இருக்கு. அப்போ நம்ம என்னமாகணும், ஆயத்தமாகணும். பல முறை ஆன்ட்டி சொல்லியிருக்கிறேன், நம்ம ஆயத்தமாகணும். ஏசப்பாவுடைய வருகைக்கு நம்ம என்ன ஆகணும், ஆயத்தமாகணும். அந்த உணர்வு எண்ணமும் நமக்குள்ளே இருந்தாதான் நம்ம யூதாஸ் காரியத்தை போல தவறு பண்ண மாட்டோம். யூதாஸ் காரியத்து 30 வெள்ளிக்காசுக்காக என்ன பண்ணிட்டான், கர்த்தரை காட்டி கொடுத்தான். அவனுடைய அப்போஸ்தலர் பட்டத்தில் இருந்தே என்ன பண்ணான், விலக்கப்பட்டான். எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கோம் இல்லையா? அப்போஸ்தலர் பதவி பட்டம் என்பது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. பரலோகத்தில் 12 வாசல்கள் பரிசுத்த நகரத்தில் இருக்கும். அதில் அந்த 12 வாசல்கள்லையும் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய பெயர்களும் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. பார்த்திங்கன்னா அவர்களுக்கு நிகராக ஏசப்பா அந்த 12 வாசல்கள் இருக்கு இல்லையா, அந்த நகரத்தின் மதில்கள் இருக்குது பாருங்கள், அந்த 12 வாசல்லையும் மதில் இருக்கும்ல, அந்த மதில் அஸ்திபாரத்தில் கற்கள் இருக்கும்ல, அதுக்கு மேலே வந்து இந்த 12 ஸ்ரீஷர்களுடைய அப்போஸ்தலர்கள் நாமங்களையும் பதிச்சு வச்சிருப்பாராம். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இந்த பாக்கியத்தை யூதாஸ் காரியத்தை இழந்து போனார்.
மேலேயே அப்போஸ்தலர்கள் பேர் தான் இருக்குமா. மத்தேயு, மார்க்கு, லூக்கா அப்படின்னு அந்த பேர்கள் தான் இருக்குமா. பாருங்களேன், எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியில் நம்ம வீடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பேச்சுக்கு, இப்போ இந்த வீடு யாருடைய, எங்கள் வீடு வந்து பாஸ்டர் பிரபு பீட்டருடைய வீடுனா வீட்டு வாசலுக்கு வெளியில் பாஸ்டர் பிரபு பீட்டர் அப்படின்னு போர்டில் போட்டிருப்போம். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு வெளியில் பேர் போட்டிருப்பீங்க. கரெக்டுங்களா? அப்போ பரலோகத்திலேயே பரிசுத்த நகரத்தில் ஏசப்பா மனுஷ கை வேலைப்பாடுகள் இல்லாத ஒரு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கற்பனை பண்ணவே முடியல இல்லையா. வாசலுக்கு என்ன போட்டிருப்பாங்களாம், அப்போஸ்தலர்கள் பேர் தான் 12 பேரும் போட்டிருப்பாங்களாம். அப்போ யூதாஸ் வந்து காரியோத்து அவர் வந்து அவருடைய இடத்துக்கு போயிட்டாருன்னு எழுதியிருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு யார் வரணுன்ற பொழுது என்ன பண்ணுறாங்க, சீஷர்கள் ஜெபம் பண்ணி தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, சீட்டு போட்டு சீஷர்களை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் ஒரு காரியத்தை ஆண்டி உங்களுக்கு சொல்கிறேன், அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக தான் சீட்டு போட்டாங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு சீட்டு போடலை. ஓகேங்களா? அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம நாளைக்கு பரிசுத்த ஆவியை அவர்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள்னு பார்க்க போகிறோம். அதனால சீட்டு போடக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணி தான் எந்த காரியத்தையும் தேர்ந்தெடுக்கணும். அந்த சீட்டு யார் பேரில் வந்து விழுந்துச்சா, மத்தியா பேரில் விழுந்தது. மத்தியா அப்படின்னு எழுதியிருக்கே, யார் அந்த மத்தியா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா. மார்க்கு, புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்னு நம்ம புஸ்தகத்தின் பேர் படித்தோம் இல்லையா. மத்தேயுக்கு அடுத்து வர மார்க்கு புஸ்தகத்தை எழுதியவர் தான் இந்த மத்தியா. அப்போ பார்த்தீங்களா, யூதாஸ்க்கு பதிலாக அப்போஸ்தலர் பட்டத்திலே இந்த மத்தியா, மார்க்கு என்பவர் வருகிறார். அப்போ நம்ம கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும்னு ஜெபிக்கும் பொழுது தான் நம்மளும் கூட மார்க்கு மாதிரி, அப்போஸ்தலர்கள் மாதிரி கர்த்தருக்கு பிரியமாக வாழ முடியும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? ஏன்னா மார்க்கு தான் பேதுருவுக்காக அநேக நிருபங்களை எழுதியவர். பேதுருவுக்கு எழுத படிக்க தெரியாது இல்லையா, அவர் ஒரு மீன் பிடிக்கிறவர் தானே. அதனால் பேதுருவுக்காக புதிய ஏற்பாட்டில் எழுதியவர் வந்து மார்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏசப்பா கூட இருந்து பேதுரு பார்த்த காரியங்கள் அனைத்தையும் மார்க்கு தான் எழுதி கொடுத்தாரு அப்படின்னும் சொல்கிறாங்க. சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? யூதாஸுக்கு பதிலாக 11 அப்போஸ்தலரில் சேர்த்து கொள்ளப்பட்டவர் ஆ பர்சாபா, ஆ மத்தியா, இ பவுல். சரியான விடையை எழுதி ஆண்டிக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.